திரு பொன்வில்சன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு திரு இபிஎஸ் சொல்றாரு, திரு அன்புமணி சொல்றாரு, திரு சீமான் சொல்றாங்க. ஆனால் முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட்ல வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய தொழிற்சாலைகள் தொடர்ந்து இங்கே வந்துட்டு தான் இருக்கு. அதனால சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றது வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்பப்படுது எதிர்கட்சிகளானு சொல்றார். மத்திய அரசுடைய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் சார்பி சட்டம் ஒழுங்கு பற்றிய ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் அப்படிங்கிறவங்க மாதந்தோறும் அறிக்கை வெளியிடுறாங்க. அப்படி 10/7/2024 வெளியிட்ட அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சரியா இருக்கு. 95.47 புள்ளிகள் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அப்புறம் மிசோரம், தெலுங்கானா, குஜராத், உத்தரப்பிரதேசம் இவங்கெல்லாம் அடுத்தடுத்த மாநிலங்களாக வர்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத 10 மாநிலங்கள்னு ஜி நியூஸ் ஒரு தகவல் விட்டுருக்காங்க. அதை என்சிஆர்பியிலேருந்து டேட்டா எடுத்து, தேசிய குற்றாவண காப்பகத்திலேருந்து ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கேரளா, அஸ்ஸாம், ஹரியானா, ஜார்க்கண்ட், ஒடிசா, டெல்லி, அதுலேயும் தமிழ்நாடு இல்லை. இந்த 10 மாநிலங்களையும் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள்னு ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அவங்களும் என்சிஆர்பியிலேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. அதில் நமக்கு சென்னையும் கோயம்புத்தூரும் இருக்கு. இப்போ இந்த புள்ளி விவரங்கள், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம், தேசிய குற்றாவண காப்பகம் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் எதுவும் தமிழ்நாட்டை ரொம்ப கீழே வச்சு பார்க்கலையே இந்த புள்ளி விவரங்கள் படி. இப்போது கம்பேரிட்டிவ் புள்ளி விவரம் பார்த்தா எது இதில் பார்க்கணும் அப்படின்றது இருக்குது. இப்போது மற்ற மாநிலங்களில் ஆப்ரேஷன் பண்ணும்போது 1000 பேர் சாகுறாங்க, எங்கள் மாநிலத்தில் 500 பேர் தான் சாகுறாங்க. நம்ம அந்த புள்ளி விவரம் அதில் எடுக்க முடியாது. இன்னொரு விஷயம், இந்தியா ஃபுல்லாக நீட் இருக்குது, ஆனால் எங்களுக்கு தேவையில்லை. இந்தியா ஃபுல்லாக இந்தியை வச்சுக்கோங்க 3வது மொழியா, ஆனால் எங்களுக்கு தேவையில்லை. இதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது படுமோசமாக இருக்குது, இங்கே பரவாயில்ல அப்படின்னா இங்கே மோசம் இல்லாத மாநிலம்ங்கிறது இலக்கு. ஆனால் மனிதர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்கிறவர்கள் தானே, அவங்கள நம்ம முழுவதுமாக தடுத்துட முடியுமா குற்றங்கள்? இல்லை, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் இன்றைய ஊடகங்களும் ஆட்சியாளர்களும் ஊடகத்தில் எல்லாம் வெளியே வரும். எதனாலும் ஆட்சியாளர்கள் அதை மறைமுகமாக ஊக்குவிக்கிறார்களோ என்ற சந்தேகம் தான் வருகிறது. இரும்பு கடன் 2010 கோவையில் மிஸ்கின் முஸ்கான் என்ற பெண்ணும் ரித்திக் என்ற 10 வயது பெண்ணும் 7 வயது தம்பியும், அந்த மனோகரன்றவனும் அப்புறம் நம்ம மோகன்ராஜ்ன்றவங்களும் அந்த 10 வயது சிறுமியை பாலியல் துன்பு பண்ணி அந்த ரித்திக் என்ற சிறுவனை தண்ணியில் போட்டு சாவடிச்சிடறான். யாரும் கமிஷனர் பேட்டி கொடுக்கல, ஒரு டிசி ஈசிஆர்ல நடந்ததுக்கு பேட்டி கொடுக்கல, இதில் நாங்கள் பிடிச்சிருவோம் பேட்டி கொடுக்கல. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ். அதாவது மோகன்ராஜ் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அடுத்தது மனோகரன் கியூரேட்டிவ் பெட்டிஷனுக்கு போறார், மறுசீராய்வு மனுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இப்போ இந்த 5 வருஷத்துலயோ இல்ல 10 வருஷம் கூட எடுத்துக்கோ, கடந்த ஆட்சியிலிருந்து ஒரு வெள்ளை அறிக்கை. கடந்த காலத்தில் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கிறார்கள்? சிறையில் இருக்கிறார்களா, சார்ஜ் ஷீட் பதிவு செய்ய விட்டதா, இல்லைன்னா ஜாமீன்ல வெளியே அழகா சுத்திட்டு இருக்கிறாங்களா, இல்லைன்னா தண்டனை அனுபவித்து சிறையில் இருக்கிறாங்களா இத்தனை வருஷம்? இது ஒரு வெள்ளை அறிக்கை. இது வேண்டும். இதைத்தான் நாங்க சொல்றோம். இதைத்தான் பாதுகாப்பற்ற தன்மை. இன்னைக்கு ஒண்ணு வேணாம், ஒரு ஹெல்மெட் உதாரணம் எடுத்துக்கோங்க. கடந்த ஆட்சியில் எடுத்துக்கிட்டா கடந்த காலங்களில் 100க்கு ஒருத்தர் ஹெல்மெட் போடுவார். இன்னைக்கு 100க்கு 99.9 பேர் போடுறாங்கல்ல. எப்படி போடுறாங்க? அப்ப நீங்க சொல்ற அதே சிசிடிவி 8.5 கோடி மக்கள் கிட்ட 1 கோடி சிசிடிவி இருக்குது. நாம் கண்காணிக்கப்படுகிறோம், அதாவது இந்த கேமராவால் மட்டும் இல்ல அரசாங்கத்தாலும் கண்காணிக்கப்படுகிறோம் என்ற அச்சமும் பயமும் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் இல்ல கட்சிக்காரர்களுக்கு இருந்தால் இந்த பிரச்சனை வராது. தவறு செய்தா கடும் நடவடிக்கைன்னு ஒரு அச்சம் இருந்தா தவறு செய்தவர்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றேன். அதற்கான தரவுகள் இல்லைங்கிறது ஆய்வு சொல்லுகிறது. அதற்கான தரவுகள் இல்லை, இதுவரைக்கும் அதற்கான தரவுகள் ஏற்படலை. போக்சோ சட்டம் தூக்கு மேடைக்கு என்ன சார் கோட் பண்றாருன்னா, 1 வருஷத்துக்கு முன்போ 2 வருஷத்துக்கு முன்போ தவறு செய்து கைது செய்யப்பட்டவர்களுடைய வழக்கின் தன்மை இப்ப எப்படி இருக்கு? அவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்களா, விடுவிக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல அது பொய்யான குற்றச்சாட்டாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு சொல்வதன் மூலமாக தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காருங்கிற அச்சத்தை சமூகத்தில் உருவாக்க முடியும். நண்பர் பொன்வில்சன் சொன்ன செய்தி நல்ல செய்தி தான். அதில் அவரே முன்னெடுத்து ஒரு ஆர்டிஐல ஒரு 10 வழக்குகளை, இப்போ ஒரு பட்டியலிட்ட 10 வழக்குகளை ஆர்டிஐல கேள்வி கேட்கட்டும்.
இல்ல, இந்த அரசுக்கு பொறுப்பு வேணும்னு சமூக மாற்றம் அங்கிருந்து தான் வரும். அதிகாரிகள் வந்து நேரடியாக எல்லாத்துக்குமே நம்மகிட்ட பதில் கொடுத்துருவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிறைய நம்ம அவருக்கு பொன்வில்சனுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாதுல, அரசுக்கும் காவல்துறைக்கும் தானே. இல்ல அரசுக்கும் காவல்துறை மீது குற்றம் சுமத்துவது ஒன்று, அவர்கள் செய்ய வேண்டிய பணியை செய்யாமல் இருக்கிற பொழுது அதுக்கானதான் ஆர்டிஐ தகவல் நம்ம கொடுக்குறாங்க. நம்ம போன்ற சமூகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த வேலையை செய்யலாம். அது செய்துகிட்டு இருக்காங்க, அது செய்யாமல்லாம் இல்லை. நம்ம இதுல ஒரே இண்டிவிஜுவலா ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டாவே இது அங்கே நடந்துச்சு இங்க நடந்துச்சுன்னே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இப்ப அமைச்சர் ரகுபதி குறித்து பேசுகிற பொழுது புள்ளி விவரங்களை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை எதிர்பார்க்கிறேன். இது வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்பதனாலேயே வந்து ஒரு புள்ளி விவரங்களை கொடுக்காம மேம்போக்கா ஒரு அரசியல் செய்தியாக அதை கொண்டு போயிருக்க கூடாது என்று நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் புள்ளி விவரங்கள் கொடுக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா சித்தண்ணன் பேசுகிற பொழுது கடந்த ஆட்சி காலத்தில் 30 நடந்திருக்குன்னு சொல்லும்போது அந்த ஆட்சி பேர் சொல்லலை, யார் முதல்வர்னு சொல்ல குறிப்பிட்டு சொல்லலை. குற்றங்கள் 30 நடந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்ப என்னன்னா, நீங்க என் மேல குற்றச்சாட்டு வச்ச உடனே ஆட்சியில் நடக்கலையான்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. அது கேட்கவும் கூடாது. நீங்க இப்ப டாப் 10 மாநிலம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முன்னணியில் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பானதெல்லாம் சொன்னீங்க. அதுதான் நம்ம இந்த 12 குற்ற வழக்குகள் மீது நம்ம இவ்வளவு கவனம் எடுத்து பேசுவதற்கு காரணம். இதுவும் நடந்து விடக்கூடாது. அப்படியே ஒப்பிடாதீங்கன்றார். எது எல்லா மாநிலங்களையும் 100 நடக்குது, இங்க 10 தானே நடக்குதுன்னு கூட சொல்லாதீங்க. அந்த 10 நடக்க கூடாது. அதுதான் நான் சொல்றேன். இப்ப பெண் பாதுகாப்பு உள்ள நகரங்கள் பட்டியலில் இங்க இருக்குது. குற்றங்கள் வந்து பதிவு செய்வதில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முன்னிலை. 99% வழக்குகள் எஃப்ஐஆர் பதியப்படுகிறது. அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், வட மாநிலங்களிலே வழக்கு பதிகிற சதவீதம் 60% தாண்டாது. பாலியல் தொந்தரவு உள்ள பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை வந்து பதிவே செய்யறதில்லை. அது பதிவு இங்கே நடக்கிறதே ஆரோக்கியமானது. அதையும் தாண்டி 2 விஷயங்கள் நீங்க சொன்னது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று. அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பிறகு நண்பர் பொன்வில்சன் சொன்ன மாதிரி அந்த நடந்து போனதற்கு பிறகு அந்த குற்றவாளிகள் இப்போ எப்படி இருக்கிறார்கள் என்கிற ஆய்வு என்பது முக்கியமான ஆய்வு என்பது எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் வந்து டேட்டா கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நாங்கள் கவுண்டரா கொடுக்கும்போது நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் அந்த டேட்டாவை. அது பின்னாடி பல சிக்கல்கள் வழிவகுன்னு சொல்றது நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த ஆட்சியில் எப்படி இருக்குன்னா, பல இதுவரைக்கும் எத்தையோ ஆட்சியில் பார்த்துருக்கோம். அப்போல்லாம் வந்து ஒரு குற்றம் நடந்ததுன்னா சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்போல இல்லை அங்கே இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர் நம்ம சொல்லுவாங்கன்னா ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசுவாங்க. நடந்திருக்கு, நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு சமீபத்தில் எல்லா விதையும் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவர்கள் வந்து அவங்களே வந்து ஓப்பனாக சொல்றதும் சரி, இல்லை அப்படி நடக்கவே இல்லை, நான் குற்றவாளியை பிடிச்சிட்டோம் அப்படிலாம் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்றது. அதாவது நீங்க நல்லா அதை பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியும். நீங்க எப்போதுமே எல்லாருமே ஒரு அரசை காவல்துறையை காப்பாற்றும் விதமாக இது இப்பதான் ஒரு சந்தேகம் வருது. மறைக்க நினைக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு நல்ல கெட்ட பேர் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக நல்ல இன்டென்ஷன் தான். ஆனா அது மறைப்பதன் மூலமாக தவறான விஷயம். அதுல ஒரு அதிகாரியாக என்ன பண்ணணும்னா டிப்ளமேட்டிக்கா தான் நீங்க பேசணும். நாங்க பேசி பெற்று விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் வருவாங்க போவாங்க. ஒரு அதிகாரிகள் மீதான நம்பிக்கை. இங்க அதிகாரிகள் கொஞ்சம் ஒரு முன்கூட்டியே சில தகவல்களை முன்னாடியே, அது பெரிய ஊடகத்திலையும் பெரிய